2019 ஜூன் 12 அன்று அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக்கிற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன்தொரியொன் புறப்பட்ட ஜீன் 31 வினாடிகளுக்கு பிறகு பிஜே மெடிக்கல் கல்லூரி ஹாஸ்டல் கட்டிடத்தில் மோதியது. இந்த பயங்கர விபத்தில் விமானத்தில் இருந்த 82 பயணிகளில் 231 பேர் உயிரிழந்தனர். மேலும் தரையில் இருந்த குறைந்தபட்சம் 38 பேரும் உயிரிழந்துள்ளனர். இது இந்தியாவின் வரலாற்றிலேயே மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாகும். 78 ட்ரீம்லைனர் விமானத்தில் முதல் முறையாக நிகழ்ந்த உயிரிழப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானத்தின் ஒரே உயிர் தப்பியவர் விஸ்வாஷ் குமார் ரமேஷ் என்பவர் அவசர வெளியேறும் இடத்தில் இருந்ததால் காயங்களுடன் உயிர் தப்பினார். விமானத்தில் 2 என்ஜின்களும் பழுதடைந்திருக்கலாம் என முன்னிலை விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் விமானம் பறக்கும் போது அவசர நிலை ரேம் ஏர் டர்பைன் செயல்பட்டதுடன் மேடே அழைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் போயிங் நிபுணர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ சில விமானங்களை பறக்க விடாமல் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது.